இப்போ நம்ம வீட்லேயே ஈஸியாக சாக்லேட் பண்ணலாம் நம்புவீங்களா? வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கொக்கோ போடுறோம். 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஜாங்கிரி எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு பல்ஸ் மோட் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 100 கிராம் பட்டரை வந்து உருக்கி எடுத்துக்கோங்க வெண்ணெயை. அதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஜன்னி வச்சு ஜலிச்சுக்கோங்க. ஜல்லடை நல்லா கட்டி இல்லாமல் ஜலிச்சுட்டு உருக்குன வெண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு சாக்லேட்டு நல்லா கலந்துட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டால் ரொம்ப பவுடர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்மளுக்கு கொரகொரப்பாக கிடைக்கணும், கடையில் கிடைக்கிற மாதிரி. அதனால் இடித்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையை மட்டும் வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சாக்லேட் மோடு எடுத்து அதில் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. நம்மக்கிட்ட வேறு எதுனா அச்சு இருந்தால் கூட அதில் கூட செட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஐஸ்கிரீம் சாக்லேட் வந்து உருகிடும். இப்போது மறுநாள் வந்து பாருங்கள், ஓவர் நைட்டு வச்சுருந்தேன் நான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓவர் நைட்டு வச்சதுனால ஃப்ரீசரில் நல்லா செட் ஆகிருக்கு. சாக்லேட்டு உடச்சி காமிக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. கிறிஸ்பியாக ஸ்கூல் விட்டு பசங்களுக்கு இது கொடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.